டேய், இன்னைக்கு முழுமையா எல்லாத்துக்கும் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்து முடிச்சிடணும்டா. மாநாட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. டேய் வினோத், அண்ணன் நடத்துற மாற்றத்துக்கான மக்கள் மாநாடு ஏன் எதுக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும் போல. வாங்க தம்பி, என்ன விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? வணக்கம் அம்மா, நாங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வருகிறோம்மா. திருச்சியில் பிப்ரவரி 21 நம்ம நாம் தமிழர் கட்சியோட மக்களின் மாநாடு நடக்குது. குடும்பத்தோட கலந்துக்குங்கன்னு கேட்டுக்கிறோமா. என்னப்பா இது, அரசியல் மாநாட்டுக்கு குடும்பங்களை கூப்பிடுறீங்க? இது அரசியல் மட்டும் இல்லம்மா, நம்ம ஊருக்கான நம்ம மக்களுக்கான உரிமைகளையும் எதிர்காலத்தையும் பத்தி பேசுற மாநாடுமா. அரசியல் எல்லாம் எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அரசியல் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அம்மா, அரசியல் வேண்டாம் விலகி நின்னா நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவர்களுடைய ஆட்சியின் கீழே தன்மானத்தை வந்து வாழ நேரிடும். அரசியல் வேண்டாம்னு நீங்க விலகி இருக்கலாம், ஆனா அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாதம்மா. அறிவியல், புவியியல், உயிரியல், வேதியியல், இயற்பியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் தான்மா. தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு யாருப்பா சொல்லித்தராங்க? எங்க அண்ணன் தாம்மா சொல்லித்தராங்க. இந்தாங்க அழைப்புதல். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. கண்டிப்பா போகணுமா? பா, சீமான் பெரியப்பா மாநாட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. உறுதியா கூட்டு போறேம்மா. அப்பனா நீ தான் அரசியல் வேண்டான்னு சொன்னீங்க. அது அப்பங்க. இப்ப கண்டிப்பா நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்கங்க. இப்போ குடும்பத்தோட போயிடலாம் தம்பி. நாங்க குடும்பத்தோட மாநாட்டுக்கு வருவோம். சீமான் நடத்துற மாநாடு எவ்வளவு ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட நடக்கும்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நாங்க குடும்பத்தோட வரோம் தம்பி. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடும். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். மாற்றம்னாலே இவங்களுக்கு பதிலா அவங்க, அவங்களுக்கு பதிலா இவங்க, ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஏமாந்து நிக்குது ஒரு கூட்டம். மாற்றம் தரப்போறோம்னு சொல்லி வந்த நோக்கத்தையும் மறந்து நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கொண்ட கொள்கையையும் மொத்தமா அடமான வச்சு மாறி போய் நிக்குது ஒரு கூட்டம். ஆனா மாற்றம்னு ஒரு இலக்கோட களத்துல இறங்கி அந்த இலக்கும் லட்சியமும் கொள்கையும் கோட்பாடும் 1% கூட மாறாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல மாற்றத்துக்கான எல்லா களங்களிலும், மாற்றத்தை கேட்கிற எல்லா போராட்டங்களிலும் மக்களோடு மக்களா நின்றுட்டு இருக்கிற ஒரே ஒரு கூட்டம். ஓட்டு, அதிகாரம், சுயலாப அரசியலுக்கு மத்தியில மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை மனமாற செய்யற கூட்டம். மரத்துக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு, ஏன் ஆடு மாடுகளுக்கெல்லாம் கூட மாநாடுன்னு கத்திட்டு இருந்தது இந்த கூட்டம். மரமா வந்து ஓட்டு போட போகுது, மாடா வந்து ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில உங்க ஓட்டு மட்டும் இல்ல, எங்க அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு உயிர்நேய அரசியலை உயர்த்தி பிடிச்சு நின்னுச்சு இந்த கூட்டம். மாற்றங்கிறது வெறும் சொல் இல்ல, செயல்னு தொடர்ந்து செஞ்சு காட்டிட்டு இருக்கிற கூட்டம். சாத்தியம் இல்லைன்னு சொன்ன ஒவ்வொரு மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்டிட்டு இருக்கிற கூட்டம். தேர்தலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான இடஒதுக்கீடு, பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகள், தேர்தல் களத்தில் திருநர்களுக்கான வாய்ப்பு, இப்படி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மாற்றம்னா என்னன்னு மறுவரையறை செய்துகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலும் நிகழ்த்த விரும்புகிற மக்களை ஒன்று திரட்டுறாங்க. அதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இங்க சேர போறது வெறும் கூட்டம் இல்ல, இது கொள்கைக்கான போர் அணி. இங்க நடக்க போறது வெறும் மாநாடு இல்ல, இது மாற்றத்திற்கான புரட்சி. பிப்ரவரி 21 எல்லாரும் திருச்சியில் இணைவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். புதியதோர் தேசம் படைத்திடுவோம், இது புரட்சியின் மாநாடு. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முரசு கொட்டி சொல்ல போகிற மாநாடு. நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை உலகுக்கு அறிவிக்க போகிற மாநாடு இந்த மாநாடு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான அதற்கான முன்னோட்டமாக அமைய போகிற மாநாடு இந்த மாநாடு. இதுவரைக்கும் நம்ம தேர்தல் களங்கள்ல நம்ம அறுவடை பண்ணல, விதைச்சோம். 26 நம்ம அறுவடை பண்ண போறோம்.
அதற்கான ஒரு மாநாடு தான் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் எப்போதும் மாற்றாந்தை மனப்போக்கு தான் அணுகும். நாம் தமிழர் கட்சி எல்லா விவாதங்களுக்கும் அடைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி வாதம் எடுக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பண்ணா செய்தியாக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவதில் அதை கொண்டு வர மாட்டாங்க. இப்படி மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அணுகிற ஊடகங்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க இல்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்த போகுது. வெறுமனே 50,000 பேர், 30,000 பேர், 10,000 பேருக்கு உண்ணதெல்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு உண்ணாங்க அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. சேலத்துல விஜய் ஒரு கூட்டம் போட்டாரு அண்மையில, அதை பார்த்தா லட்சக்கணக்கான பேரு அப்படின்னு இருப்பாங்க. 5,000 பேர் தான் கூடலாம் அப்படின்னு காவல்துறை அறிவிக்கலாம். கூண்டது ஒட்டுமொத்தமா 5,000 பேர் தான். அதுவும் 5,000 பேர் ஆள் வரலன்னு சொல்லிட்டு 5,000 பேர் ஆள் வரலன்னு சொல்லிவிட்டு நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் உள்ள விட்டாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுல மிக குறைந்தது 5 லட்சம் பேராவது கூடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து மட்டும் வராம வேற மாநிலங்கள்ல இருந்து, இந்தியாவோட பல பகுதிகளில இருந்து, ஏன் உலகம் முழுக்க வாழக்கூடிய சொந்தங்கள், ஈழ சொந்தங்கள், உறவுகள், அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சில பேர் திருச்சி தங்கி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டை காண்றதுக்கு உலக தமிழ் சொந்தங்கள் இந்த மாநாட்டை ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. அதே போல இந்த மாநாடு தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்கை திருப்பி நாம் தமிழர் கட்சி நோக்கி எல்லாத்தையும் மையப்படுத்த போகுது. அந்த மாநாடு வெற்றி மாநாடாக, நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை சொல்ல போகிற மாநாடா இருக்க போகுது. அந்த மாநாடு இந்த இனத்தின் திருவிழா அப்படின்னு சீமான் சொன்னாங்க. நம்மளோட கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஆட்சி அமைக்க போகிற, அந்த ஆட்சி அமைக்க போறத சொல்ல போகிற மாநாடு. அந்த மாநாட்டில் பெருமிதத்தோடு திமிரோடு பங்கேற்போம். இந்த தீய திராவிட ஆட்சியை ஒழிப்போம். அதற்கு ஒவ்வொருவரும் திரள்வோம், தீர்ந்தமிழ் இனத்திலே திருச்சியில் திரள்வோம். இந்த மாநாடு நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முரசு கொட்டி சொல்ல போகிற மாபெரும் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு.